வள்ளியாக வேடம் தாங்கி நடிக்கும் வசன பேரரசி எம்எஸ் கலைமகள் அவர்களுக்கு நரிக்குடி முக்குரோடு கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பின் சிகரமாக ஆற்றையும் பிறப்பிடமாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்கே கசரர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்று முறையோடு நுழை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் மற்றும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை சூட்டி கலைஞர்களை கௌரவப்படுத்திய நரிக்குடி முக்குரோடு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்காக தெளிவாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், எப்பொழுதுமே ஒரு கேமரா இருக்கிறதுக்கே அனுமதிக்க மாட்டேன். இன்றைக்கி 3 காணொளி சிறப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக எங்களையெல்லாம் ஒளிப்பதிவு செய்து வலையொலி மூலமாக உலகமெங்கும்
காட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோழி என் செய்யும், கொடுங்குற்றன் செய்யும், குமரேசரித தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றனை என்ற அந்த முருகப்பெருமானை, சண்முகனை, சரவணனை, ஆறுமுகனை, தகப்பன் சுவாமியை, சுவாமிநாதனை, வெற்றி வேலனை, வேல்முருகனை, கந்தனை, குகனை, கடம்பனை, கார்த்திகேயனை, சண்முகநாத பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகாக இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா அவரை? யாருன்னு கேக்குறீங்க? நம்ம அப்பான்னு. அப்பாவா? அப்பா கதாப்பா, நீங்க எங்கப்பா? எல்லாரும் அப்பா தான். ஆக அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சுட்டு என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு அப்பா பக்கத்தில் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க. அம்மா அது என்ன என்பதை சொல்லணும், தெரியப்படுத்தணும். ஆக முருகனுக்கே எங்கள் முதல் வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, மயிருண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை, குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகனை, முருகனை, ஆறுமுக பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி வணங்குவது யோசனை பண்ணா நாடுறீங்க. வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை கொள்ள துன்ப வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை கொள்ள துன்ப வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றூரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குலவழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கெனங்க என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடாவண்ணும் கண்ணும் கருத்துமாக ஆளோனம் சோ என்று பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்ன மட்டுமா அனுப்பினாரு. கூட துணைக்கு தோழிகள் எல்லாம் அனுப்பியிருக்காரு. சரி, தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை. நீங்க எங்க அவளை பார்த்துட்டு பெட்டியை வாசிக்க மாட்டீங்களே? ஆமா, அவ்வளவு அழகா இருக்கல்ல தோழி. அந்த மாதிரி பாடா படுத்தி எடுத்துருவா. ஆமா ஆமா, ஐயே அப்ப சரி. ஆமா, அப்படி அவர் அழகி அழகா இருக்கிறத பார்த்தா மயங்குறதுங்கிறது இயல்பு தானே. அப்ப சரி, தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு கண்டபெருமானுக்காக விதைக்கப்பட்ட திணைக்காவலுக்கு போகணும். திணைக்காவல் அப்படின்னு சொன்னும் பொழுது சம்மதம் கொடுக்க தோணலை.
முருகப்பெருமானுக்குன்னு எங்க அப்பா சொன்னாங்க. சொன்ன உடனே மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த கலியுகத்தினுடைய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. நமது தேவைகள் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகன் தான். முருகனை வணங்கினா என்னென்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். ஆமா, சகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு அப்படின்னா முருகனுடைய திருவடி தான். அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் எல்லாமே கிடைக்கும். அதனால ஒரு பாடலை ஒன்று திருமுருகாற்றுப்படையிலே, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் இனக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். 5 முகம் தோன்றிலாம் என்ன பொருள்? 5 முகம்னா 5 முகம். நம்மெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய முகம் அப்படின்னா யம முகம் தான். யமன் மரண பயம் வருதுல்ல, அந்த யமன் முகம் தோன்றினால் மரணம் நேரிட போகும் பொழுது 6 முகம் தோன்றுமாம். ஈசானம் தத்புருடம் வாமதேவம் சத்யோஜாத மகோர மதோமுகம் என்று 6 முகங்களும் தோன்றும். வெஞ்சமரில் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் பயம் ஏற்படுதோ, என்னடா வாழ்க்கைன்ற கலக்கம் ஏற்படுதோ, அப்பொழுதெல்லாம் மஞ்சேல் பயப்படாதன்னு வேல் தோன்றுமா. நெஞ்சில் ஒரு கால் இனக்கில் இருகாலும் தோன்றும் முருகா அப்படின்னு ஓதுவார் முன். அப்பேற்பட்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானினுடைய ஒவ்வொரு படை வீடுகளை வணங்கினா ஒவ்வொரு சிறப்பு. இந்த அறுபடை வீடுகளில் கலியுகத்தில், அதிலும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக 2 படை வீட்டில் ரொம்ப அழகா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா, அதாவது கும்பாபிஷேக விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது. திருச்செந்தூர்லையும் திருப்பரங்குன்றத்திலையும் விண்ணதிர கோடான கோடி மக்கள் எல்லாம் சேர்ந்து அரோகரா அப்படின்னு முழக்கமிட, ஆக விண்ணதிர அந்த கோஷத்தோடு சேர்ந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக கலியுக தெய்வம் கந்தபெருமானுக்கு கும்பாபிஷேக விழா நடந்து முடிந்தது. ஆமாம், அந்த கலியுகத்தையே நமக்கெல்லாம் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகர் தான். முருகனை வணங்கினால் முருகனை மட்டும் வணங்கினதற்கு சமம் அல்ல, முருகன் என்ற ஒருவனை வணங்கினால் 6 தெய்வங்களை வணங்கினதுக்கு சமம். அது எப்படி முருகனுக்குள்ள 6 சாமி அடக்கமாகும்? ஆமா, எப்படி? முகுந்தன், ருத்திரன், கமலன், மும்மூர்த்திகளின் சங்கமம் தான் முருகப்பெருமான். மூ என்றால் முகுந்தன் விஷ்ணு, ரூ என்றால் ருத்திரன் சிவன், கா என்றால் கமலன் பிரம்மா. இப்போ 3 தெய்வம் வந்துருச்சா? இப்ப சிவனுக்குள்ள பார்வதி தேவியார் அடக்கம், மகாவிஷ்ணுக்குள்ள மகாலட்சுமியார் அடக்கம், பிரம்மாக்குள்ள கலைவாணி அடக்கம். 3 6 சாமி. 6 தெய்வங்களை வணங்குவதும் சமம், நம் 6 முக கடவுளை வணங்குவதும் சமம். அதனால 6 சாமியும் தனித்தனியெல்லாம் கும்பிட வேணாம். முருகன் ஒருவனை கும்பிட்டா போது இத்தனை சாமியும் கும்பிட்ட புண்ணியம் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு படை வீடுகளில் இருக்க முருகனை வணங்கினா ஒன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதல் படை வீடுனா திருப்பரங்குன்றம் தானே. யாரெல்லாம் மகிழ்ச்சியா ஒரு மனைவியோடு, என்னடா அழுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. ஆமா, மனைவியோடு தனக்கு தேவையான செல்வம் எல்லாம் கிடைத்து விட்டது, முருகா இந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எண்ணக்கூடியவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆலயம். அடுத்து பகை இருக்கலையா, தீராத பகை. எதிரி இருக்கணும் வாழ்க்கையில, எதிரி இல்லாட்டி நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. ஆனா சில இடங்கள்ல தீராத பகையாவே இருக்கும். குடும்பத்துல இருக்கும், வெளியில இருக்கும். எதிரி வெளியில மட்டும் இல்ல, நமக்குள்ளயும் இருக்கு. அவங்க வெளிக்குள்ள எதிரி இருக்கு. என்ன எதிரி? கோபம், வஞ்சகம், சூது, பொறாமை, இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நமக்கு எதிரி தான். இந்த எதிரி எல்லாம் அழியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அந்த எதிரி அழிந்து ஆணவம் ஒடுங்கி நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து வணங்கக்கூடியவர்கள்லாம் வணங்க வேண்டிய சுவாமி யாரு? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவன். அடுத்து வாழ்க்கை எப்பயுமே வறுமையாகவே இருக்கு, துன்பமாகவே இருக்கு. இந்த வறுமையெல்லாம் போக்கி செழுமையை கொடுக்க வேண்டும், நான் எப்பொழுதும் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் வணங்க வேண்டிய சுவாமி யாருன்னு? பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி. இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரும், நம்மால அங்க என்னன்னா ஆண்டியா இருக்கிறாரு, இந்த அம்மா என்னன்னா வறுமை போகணும்னு அவரை வணங்க சொல்றாங்க. அவரை வணங்கினா எப்படி வறுமை போகும்? அவர் தான் ஆண்டியாச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவன். ஆண்டி என்றால் ஒன்று மற்றவன் என்று பொருள் அல்ல, ஆண்டி என்றால் ஆள்பவன் பொருள். இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன் என்பதால் தான் முருகனுக்கு ஆண்டி அப்படின்னு பெயர் உண்டு. பாத்தீங்கன்னா ஆண்டி கோலம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கோவண துணியை கட்டிக்கிட்டு கையில தண்டாயுதத்தோடு அப்படியே அமர்ந்து நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப பேர் இங்க இருந்து பழனி போற பாத யாத்திரை பக்தர்கள்லாம் நினைப்பாங்க மனசுல. ஆமா, பாத யாத்திரை பாதி யாத்திரை இருக்கிறதெல்லாம் இருக்குதேன். இங்க இருந்து நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பயங்கரமா, ஆமா, நகைச்சுவை நடிகர்கள்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கும் கோஷம்லாம். வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு அப்படி கிளம்பி போய் ஒரு நாள் தங்கி முடிச்சுட்டா அப்புறம் மறுநாள் எந்திரிச்சு நடக்கும்போது கால் வலிக்கும். அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பழனி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மாதிரியே தெரியுது, பழனி அங்கதான் இருக்கு, யாரு தூக்கி அங்கிட்டு வச்சது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். நடக்க ஒரு என்ன செய்ய அந்த நேரத்துல இது விளையாட்டுக்கு மட்டும் சொல்லல, அப்படி சோர்வாய் உட்காரும் பொழுது 10 சாமி போயிருக்கிற இடத்துல ஒரு சாமி எழுந்திருச்சு வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொன்னா போதும், இந்த அரோகரான்னு சொல்லிக்கிட்டே நாங்க மிச்ச பாதையை நடந்து முடிச்சிருவோம். இந்த அரோகரான்ற
அரோகரான்ற மந்திரத்திற்கு அவ்வளோ மகிமை உண்டு. அரோகரான்ற வார்த்தை இங்க மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் தோறும் எப்பெல்லாம் ஒரு மாதிரி சோர்வடைகிறோமோ அப்பெல்லாம் அந்த அரோகரான்ற அந்த வார்த்தையை சொன்னாலே ஒரு திட சக்தி உடம்புல இருந்து வந்துடும். அரோகரானா என்ன அர்த்தம்? அரோகரா யாருக்கு சொல்லப்பட்டது? முதன்முறையாக அரோகரான்னு சொல்லப்பட்டது சிவபெருமானுக்கு தான். அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதாவது அருணகிரி, அதாவது சிவனுடைய ஆலயமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை வலம் வரக்கூடியவர்கள், கிரிவலம் வர்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எது அப்படின்னா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு. இந்த வார்த்தை முதன்முறையாக சமய குறவர்கள்ல சுந்தரமூர்த்தி பண்ணிக்கணும். அப்ப ஞான சம்பந்த பெருமான் சொல்ல வார்த்தை. ஞான சம்பந்த பெருமான பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போனாங்களாம். கூட வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் வாயில வர்ற வார்த்தைகள் அவங்க வாட்டுக்கு பாடிட்டு வந்தாங்களாம். சுவாமி பார்த்தாரு, ஏய் வாயில வர ஏதோ வார்த்தையை சொல்றதுக்கு களைப்பு நீங்கிறதுக்கு, இன்னைக்கு களைப்பு நீங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்று நடும் பொழுது, துணி துவைக்கும் போது ஏதாவது பாடிக்கிட்டு முணங்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஏன் களைப்பு தெரியக்கூடாதுன்னு. அதுபோல தெரியாமல் இருப்பதற்கு எல்லோரும் அரோகரான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு அரோகரான்னு சொல்லப்படுது. அரோகரானா என்ன பொருள் தெரியுமா? அரண் ஓம் அரண், அதுதான் அதனுடைய விரிவாக்கம். அரண் ஓம் அரண், அரண்னா சிவன், ஓம்னா பிரணவம், திரும்ப அரண்னா சிவன். அரண் ஓம் அரண், அரண் ஓம் அரண்றதா மருவி அரோகரா அப்படின்னு மாறியது. அரோகரானா துன்பமெல்லாம் நீங்கணும், இன்பமெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுனால இங்க இருந்து முருகனை நாடி செல்லக்கூடியவர்கள் அரோகரான்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. பழனியில இருக்கிற முருகன் மட்டும் கொஞ்சம் சிறப்பானவர் இல்லையா? ஏன்னா நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்தினுடைய நேரடி அருளும் ஆதிக்கமும் இருக்கிறது பழனியில தான். அடுத்து இன்னொன்னு என்ன தெரியுமா? பழனியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 2 கோலமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஒன்று அரச கோலம், இன்னொன்று ஆண்டி கோலம். ஆனா நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? அவர் ராஜாவா எப்ப இருக்காரோ அப்பதான் பார்க்கணும். ஆண்டிய போய் நம்ம பாக்குறதுக்கு இங்க இருந்து போறோம், ராஜாவை தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. காலையில போகும் பொழுது ஆண்டியாக இருப்பார், மாலை பொழுதிலே அரசனாக காட்சி கொடுப்பார். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ காலையில் என்னை பார்க்க வரும் பொழுது ஆண்டியாக உன்னுடைய வாழ்க்கை வறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, மாலை நீ வீடு திரும்பி போகும் பொழுது நான் எப்படி ராஜாவா காட்சி கொடுக்கிறனோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையையும் ராஜ வாழ்க்கையாக மாற்றுவேன், கலங்காதேன்னு சொல்லாம சொல்ற. அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் உயிர் இழந்து உடம்பை விட்டு ஆன்மா நீங்கி சென்று இந்த உடம்பை சுடுகாட்டுக்கு கொண்டு போகும் பொழுது கூட ஏதாவது வருமா? ஒட்டு கோவண துணி கூட வராதுடா அப்படின்ற எண்ணத்தை ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அரசனாகவும் காட்சி கொடுக்கிறார், ஆண்டியாகவும் காட்சி கொடுக்கிறார். அதுக்குதான் அருணகிரியார் பாடுகிறார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் முருகான்னு வேண்டினார். அப்ப வறுமை எல்லாம் போகணும்னா வணங்க வேண்டிய சாமியாருன்னு பழனியில இருக்கிற தண்டாயுதபாணி. அடுத்து பாருங்க, நான் எப்பொழுதும் புகழோட உச்சியிலேயே இருக்கணும், புகழ்ச்சி அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த நீங்காத புகழை கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறவங்களாம் வணங்க வேண்டிய சுவாமி திருத்தணியில் இருக்கக்கூடிய தணிகைநாதர். சரியா? அடுத்து குருவாக இருந்து, குருநாதராக இருந்து, ஆசிரியராக இருந்து எல்லோரையும் வழி நடத்த வேண்டும்னு நினைக்கிறவங்களா வணங்க வேண்டிய தெய்வம் யாரு? அவர் தான் சுவாமி மலையில இருக்கக்கூடிய தகப்பன் சுவாமி. இப்படி பழமுதிர்ச்சோலை அடுத்த 6வது படை வீடு, இப்படி எல்லா ஒவ்வொரு படை வீடும் வணங்கினோம்னா ஒவ்வொரு செல்வங்களை வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக முருகப்பெருமான் இருக்கிறார். அப்பேற்பட்ட வள்ளலை வணங்குவதால் தான் அடியேல் மல்லியாக இருக்கேன் இந்த இடத்துல. அதனால காவல் சிறக்கணும், சிறப்பாக அமைய. இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமையன்னை ஆதிபராசக்தி, உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை ஆளும் அங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி மனோன்மணி தடாதகை நாச்சியார் சியாமலாதேவி அன்னை மீனாட்சி ஆதிபராசக்தி. அவளை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் காவல் பணி. ஆக தாயி கருமாரி, எங்கள் தாயி கருமாரி, தேவி கருமாரி, துணை நீங்கி மகமாயி, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீங்கி மகமாயி, தாயி கருமாரி, எங்கள் தாயி கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே,
மயில்